எவ்வளோ சொல்லியும் அழகிய என்னால் எங்கேயும் கூட்டிகிட்டு போய் விட முடியாது. அவள் என் குழந்தைன்னு முடிவானதுக்கப்புறம் என் கூட தான் இருப்பா. அப்போ நான் பண்ணுற விளைவுகள நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்துடுறாங்க. இது மாரி விஜய் மேல. வீட்ல வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வராங்க. "எதுக்கு அனாமிகா அப்படி பண்ண?" அப்படிங்கும்போது, "நான் சொல்றத நீங்க கேட்கல. நீங்க சொல்றத நான் கேட்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது" அப்படின்றாங்க. மகா எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. "எதுக்கு அனாமிகா இந்த மாரிலாம் பண்ற? வேண்டாம் தயவுசெய்து வாபஸ் வாங்கிக்கோ கேஸுன்னு." "என்னாலலாம் முடியாது. நீங்க இத செஞ்சீங்கன்னா நான் இத செய்றேன்" அப்படின்னாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, விஜய் "நான் போறேன் பரவால்ல. ஆனா என் குழந்தையெல்லாம் எங்கேயும் எடுத்து போய் விட முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, பிரபா ஓடி வராங்க. வந்துட்டு கைய பிடிச்சிட்டு பயங்கரமா அழுவுறாங்க. "எதுக்கு விஜய் உனக்கு இது தேவையில்லாத வேலை" அப்படி சொல்லிட்டு. "ஆமா அதுக்காக நான் என்ன பண்ண முடியும் ப்ரோ? அவ என் குழந்தையானதுக்கப்புறம் நான் தானே பார்த்துக்கணும்" அப்படின்னா, "உன்ன எப்படியாவது நான் வெளிய எடுக்குறேன்னு" சொல்லிட்டு பிரபா பார்த்தீங்கன்னா, கைய பிடிச்சு அழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல அனாமிகா வந்துட்டா, "ஓ! இது வேற நடக்குதா அவங்களுக்குள்ள" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிரபாவ பேசுறாங்க. பிரபாவுக்கு கோவம் வந்துடுது. "என்ன நீ விட்டா ஓவரா பேசிட்டே போற. ஆமா நான் லவ் பண்ணேன் தான். ஆனா இப்ப நாங்க ஃப்ரெண்டா தான் இருக்கோம். அது தப்புனா நீ என்ன வேணாலும் நெனச்சுட்டு போ. எனக்கு அத பத்தி கவல கிடையாது" அப்படின்றாங்க.